நீங்க நம்ப மாட்டீங்க. தமிழர்களோட பாதி வரலாறே இப்போ நம்மகிட்ட இல்லன்றது தான் உண்மை. இன்னைக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த டைம்ல நம்மளோட தமிழ்நாடு சங்கம்னு பெரிய கலை உலகமா இருந்துச்சு. அந்த காலத்துல கவிஞர்கள் ஆயிரக்கணக்கான பாடல்கள எழுதியிருக்காங்க. மொத்தம் 4779 பாடல்கள் இருந்துச்சு. ஆனா காலம் கழிய வெள்ளம், தீ, போர்ன்னு இப்படி பல காரணங்களால ஓலைச்சுவடிகள் அழிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற 2381 பாடல்கள் எங்க போச்சுன்னே யாருக்குமே தெரியல. சில பேர் சொல்றாங்க கடல்ல மூழ்கிருச்சுன்னு. இன்னும் சில பேர் மடங்கள்ல இன்னும் சேஃப்டியா இருக்குன்னு. அந்த டைம்ல 473 கவிஞர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. பலரோட பாடல்கள் நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல. அப்படியே கிடைச்சாலும் அந்த பாடல்கள எழுதின கவிஞர்கள் யாரு அப்படின்றதே தெரியல. கவிதைகள்ல சில கவிதை நம்மளுக்கு பாதி பாதியா தான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழர்களோட காணாம போன வரலாறு எங்க எப்படி இருக்குன்னே தெரியல. இந்த மாதிரி நம்ம தமிழர்களோட ஹிஸ்டரி பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தென் மறக்காம டெய்லி ஃபேக்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.